நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தென்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் பிராங்க்லின் குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில நாம ராத்திரி இந்த 9:30 மணி டு 10:30 மணி ஆன்லைன் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 மணி துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகம் பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிற பக்கம் ஜூலை மாதம் 17ஆம் நாள். இந்த ஜூலை 17க்கான சிந்தனையை வாசிச்சு அதற்கு அப்புறமாக அதற்கு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்வதற்கு கடந்து செல்வோம். முதல்ல ஜூலை 17 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் பிராங்க்லின் அவர்களை அன்போட பணியோட அழைக்கிறேன். ஓவர் டு யூ பிராங்க்லின். 24 மணித்துளிகள் ஒரு நாள். நாள் சிந்தனை ஜூலை 17. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. ஏஏ தோழமையில் நாம் வாழ கற்றுக்கொள்ளும் மன தெளிவுடனான புதிய வாழ்க்கை நம்மில் மென்மையாகவே வளர்ந்து வருகிறது. அடையவே முடியாது என நாம் கருதியிருந்த ஆழமான மன அமைதியையும் உள்ள சமநிலையையும் அறிய ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் இது நிகழுமா என்ற ஐயம் நமக்குள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் ஏஏ தோழமையில் நாம் பங்கேற்கும் கால அளவு அதிகரிக்கையில் நம்மை சுற்றிலும் மகிழ்ச்சியான முகங்களை நாம் காண ஆரம்பிக்கிறோம். எப்படி எல்லாமோ இறையருட் பேராற்றல் இதனை நிகழ்த்துகிறது. உண்மையை கூறினால் ஏஏ தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை முனைப்புடன் அன்றாடம் செயல்படுத்தி வாழ்வோரின் வாழ்க்கையில் இது நிகழ்வது தவிர்க்கவே முடியாதது. என் சக மனிதர்களின் முகங்களில் எனது சொந்த மகிழ்ச்சி பிரதிபலிப்பதை என்னால் காண முடிகிறதா? இன்றைக்கான தியானம். இறையருட் பேராற்றல் தனது பிரசன்னத்தை என்னிடமிருந்து விலக்கி வைத்துக் கொள்வதே இல்லை. உண்மையை மேலும் மேலும் எனக்கு வெளிப்படுத்த இறையருட் பேராற்றல் மறுப்பதே இல்லை. இறையருட் பேராற்றல் தனது ஆற்றலை எனக்கு அளிக்க பின்வாங்குவதே இல்லை. இறையருட் பேராற்றலின் பிரசன்னமும் அதனது உண்மையும் ஆற்றலும் சக்தியும் தேவைப்படும் தருணங்களில் எல்லாம் எனக்கு கிடைக்கும் வண்ணம் உள்ளது. ஆனால் எனது தன்னலம், தன்முனைப்பு, அறிவார்ந்த ஆணவம், அச்சம், பொருள் சார்ந்த பேராசைகள் ஆகியன இந்நிகழ்வை தடுக்கக்கூடும். இந்த தடைகளை அகற்றி இறையருட் பேராற்றலின் சக்தியை உள்வாங்க எப்பொழுதும் நான் முயற்சிக்க வேண்டும். இன்றைக்கான பிரார்த்தனை. இறையருட் பேராற்றலின் சக்தியை பெற எனக்குள் தடையாக இருக்கும் அனைத்தையும் அகற்ற நான் விருப்பமுடன் தயாராக இருக்க வேண்டும் என வேண்டுகிறேன். என் வாழ்வில் இறையருட் பேராற்றல் உட்புக நான் அனுமதிக்க வேண்டும் எனவும் வேண்டுகிறேன். நன்றி. நன்றி 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 பிராங்க்லின். நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய 19வது வயசுல நான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சேன். காலேஜ் ஃபீஸ்ட் அன்னைக்கு குடிச்சா நல்லா சாப்பிடலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், நல்ல சினிமாவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ப அந்த காலத்துல ப்ரொஹிபிஷன் இருந்த டைம் 1976வது வருஷம். ஒரு கிளாஸ் சாராயம் தான் குடிச்சேன். குடிச்ச அன்னைக்கே நான் ஒரு குடிநோயாளியா மாறிடல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா முதல் கிளாஸ் குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு நான் குடிக்க போகணுன்ற எண்ணம்லாம் எனக்கு வரல. அதுக்கு அடுத்த ஃபீஸ்ட் எப்போ வருதோ அப்பதான் நான் குடிக்கணும்னு எனக்கு தோணுச்சுது. 2 மாசத்துக்கு இடையில பழக்கமா நார்மலான மனுஷனாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடிச்ச அன்னைக்கே நான் குடிநோயாளியா மாறல. ஆனா எப்ப நான் அந்த குடிகாரன் அப்படின்ற நிலையில இருந்து குடிநோயாளி அப்படின்ற நிலைக்கு அந்த கண்ணுக்கு புலப்படாத கோடு, இன்விசிபிள் லைன்னு சொல்றாங்களே, அந்த கோட்டை எப்ப கடந்து சென்றேன் அப்படின்ற நாளை துல்லியமாக குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியாது. படிப்படியாக ஏதோ ஒரு காலகட்டத்துல குடிகாரனாக இருந்தனா குடி நோயாளியாக மாறிட்டேன். அந்த கண்ணுக்கு புலப்படாத கோட்டை கடந்து குடி நோயாளியாக மாறிட்டேன். இந்த மாற்றம், குடிகாரன் நிலையிலிருந்து குடி நோயாளியாக மாறின மாற்றம் ஒரு நாள்ல நடக்கல. பல வருடங்கள் ஆச்சு. ஆனா ஏஏ தோழமைக்கு வந்து சேர்ந்த அந்த நாள்ல 39 வயசுல 20 வருட குடிக்கு அப்புறமாக
சந்தேகத்துக்கு இடம் இல்லாம, கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நான் ஒரு குடிநோயாளி அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரே நாள்ல நான் மாறல. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அடிமட்டத்தை தொட்டுக்கிட்டு இருந்தேன். இதே போல 14/2/1997 அன்னைக்கு நான் ஏஏ ஃபெலோஷிப்ல இருந்து வந்து இணைந்து அன்னையில இருந்து தொடர்ந்து குடிக்காம இருக்கேன். வந்த அன்னைக்கே எனக்கு ஆழ்மன அமைதி, ஆழ்மன நிம்மதி, நிறைவு, உள்ள சமநிலை, ஆன்மீக விழிப்புணர்வு நிலை இதெல்லாம் எனக்கு கிடைச்சிடல. இதெல்லாம் எனக்கு கிடைச்சிடல. எப்படி படிப்படியா குடிகார நிலையில இருந்து குடிநோயாளியா மாறினனோ அதே மாதிரி குடிநோயாளி நிலையில இருந்து ஆன்மீக விழிப்புணர்வு நிலைக்கு அடையிறதும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது இன்றைய சிந்தனையில கூடப்பட்டிருக்கிறது. படிப்படியாக பல்வேறு அடிமட்ட நிலைகளை தொட்டு ஒரு மோசமான குடிநோயாளியாக நான் வீழ்ச்சி கண்டு மாறினேனோ அதே மாதிரி புது உயர்மட்ட நிலைகளை ஏறி சென்று தொட்டு வளர்ச்சி கண்டு ஆழமான அமைதியுடன் வாழும் ஒரு புதிய மனிதனாக கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றேன். அவ்வளவு. இந்த மாற்றம் எனக்குள்ளார நடந்துட்டே இருக்குதே ஒழிஞ்சு முழு நிலையில நான் மாறல. இன்னும் முழு நிலையில இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை அடைந்தோம். அந்த நிலையெல்லாம் இன்னும் வந்து அடையல. ஆனா என்னைக்கு 1997 வருஷத்துல இருந்து 2026 இந்த நாள் வரைக்கும் நான் எவ்வளவோ மாற்றம் அடைஞ்சிருக்கேன். புதிய மனுஷனாக மாற்றம் அடைஞ்சிருக்கேன். மேபி முழுமையான மாற்றம் அடைந்த மனிதனாக நான் மாறலைன்னாலும் கூட நான் வாழ்ந்த அந்த பழைய வாழ்க்கை நிலையில இருந்து நிறைய மாறி இருக்கேன். அது யதார்த்தமான உண்மை, மறுக்கவே முடியாத யதார்த்தமான உண்மை. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்துல முன்னேறி பயணிக்கும் போது படிப்படியான மாற்றங்களை காண்போம் அப்படின்ற சிந்தனை இன்றைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியான மாற்றங்களை நாம் காண்போம் அப்படின்னு சொல்லுது. ஆரம்ப நாட்கள்ல மது போதையற்ற உடல் நிதானத்தோடையும் மன தெளிவோடையும் வாழும் வாழ்க்கை இதெல்லாம் சாத்தியமே படாது அப்படின்னு தான் 14/2/1997 அன்னைக்கு சத்தியமா செத்து போற நிலையில இன்னமும் எனக்கு அந்த மொத மீட்டிங் கேசரி ஹைஸ்கூல்ல வந்து உட்கார்ந்த மீட்டிங் ஞாபகம் இருக்கு. கையெல்லாம் படபடக்க, உடம்பெல்லாம் இது பண்ண, எப்படா குடிக்காம இருக்க முடியும் அப்படின்ற அந்த நிலையில தான் வந்தேன். மனசுல அமைதி இல்ல, உடல்ல நிதானம் இல்ல, மனசுல தெளிவு இல்ல, உடல் முழுக்க ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நடுக்கம். ஸோ மன தெளிவோட உடல் நிதானத்தோட வாழக்கூடிய வாழ்க்கை சாத்தியமற்றதாகத்தான் அந்த நாள்ல எனக்கு தோன்றுச்சுது. ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புடையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக ஆரம்பிச்சு வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக ஒரே நாள்ல நடக்கல, படிப்படியாக மெல்ல மென்மையாக அடையவே முடியாது அப்படின்னு தோன்றின ஆழ்மன அமைதியையும் உள்ள சமநிலையையும் அடையக்கூடிய நிலைகள் தான் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளார துளிர்க்க ஆரம்பிச்சுது. இது ஏஏ ஃபெலோஷிப்குள்ளார வந்ததுக்கு அப்புறமாக எனக்குள்ளார ஏற்பட்ட மாற்றம். ஸோ அமைதியை நோக்கி வளர்தல், growth into serenity. பக்குவப்படாத நிலையில குழப்பத்தோட வாழ்ந்து கொண்டிருந்த நிலையிலிருந்து பக்குவப்பட்ட மன அமைதியோட நிம்மதியோட நிறைவோட வாழ்ற நிலைக்கு மெல்ல வளர்ந்துட்டு வர்றேன். ஏஏ தோழமை வாக்குறுதி அளிக்கக்கூடிய அந்த புதிய வாழ்க்கை என்பது ஒரே நாள்ல கிடைக்கிற விஷயம் கிடையாது. வந்தேன், அவ்வளவுதான், ஒரு மருந்து சாப்பிட்டேன், நோய் குணமா போச்சு, அவ்வளவுதான், இன்னும் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற வாழ்க்கை இல்ல இது. ஏஏ தோழமை வாக்குறுதி அளிக்கும் புதிய வாழ்க்கை என்பது பெரும்பாலும் படிப்படியாக நிகழக்கூடிய செயல்முறைமை அப்படின்றது இன்னைக்கு சிந்தனையில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் வந்து ஒரு காலத்துல எனக்கு செயல்படுத்தவே முடியாத ஒரு நிலைமை போலதான் எனக்கு தோணுச்சுது. பிக் புக்ல கூட வாட் அன் ஆர்டர், ஐ கான்ட் கோ த்ரூ வித் இட், இதையெல்லாம் என்னால பின்பற்றி வாழ முடியாது, நான் ஒன்னும் புனிதன் இல்லை, நான் ஒன்னும் துறவி இல்லை அப்படின்ற நிலைமை தான் எனக்கும் வந்துச்சுது. ஆனா காலம் போக போக இது செயல்படுத்தக்கூடிய வழிமுறை தான், செயல்படுத்தக்கூடிய செயல் திட்டம் தான்.
நிதானத்துல ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மன தெளிவு நிலையை நோக்கி முன்னேற முடியும். ஆக்ஷனபிள் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் தான் இது, ஆக்ஷனபிள் சொபரேட்டி தான் இது அப்படின்றது ஏஐ தலைமையில பயணிக்க பயணிக்க எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ நான் பயணிக்கிற நேரத்துல நிறைய தடைகள் வந்தது. இப்ப கூட தடைகள் வரத்தான் செய்யுது, நிறைய தடைகள் வருது. உடல் சம்பந்தமான தடைகள், உடல் நோய்கள் சம்பந்தமான தடைகள், மன சம்பந்தப்பட்ட தடைகள், உணர்வு சம்பந்தப்பட்ட தடைகள் நிறைய வரத்தான் செய்யுது. இந்த தடைகளை கடந்து வந்தா தான் நாம அந்த 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்ந்து பெறவே முடியாதுன்னு நினைச்சிருந்த அந்த மன அமைதியையும் உள்ள சமநிலையும் பெற முடியும். ஸோ ஓவர் கமிங் அப்டக்கிள்ஸ், ஆழ்மன அமைதி, உள்ள சமநிலை ஆகியன பெரும்பாலும் அச்சம், பயம், தன்னலம், தன்முனைப்பு, அறிவு சார்ந்த ஆணவம், இதன் மூலமாக மட்டுமே செயல்படுவதால தடை செய்யப்படுகிறது. ஏன் எனக்குள்ளார உள்ள அந்த இது பண்ணா செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ் that we think is the root cause of all our troubles. பயம். இந்த வழிமுறையை வாழ்க்கை முறையாக வாழ ஆரம்பிச்சா என்னது, ரொம்ப சிம்பிளா சொன்னா சரிதான். ஆரம்பத்துல அது எப்படி உங்களைய பார்க்கவே கூடாதா, நான் இங்க வெறுமனை குடியை நிறுத்தத்தான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இங்க என்னமோ முழுமையாக புனிதனாக மாறுற அளவுக்கு தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்டு எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த வழியை பின்பற்றினா என்னால நான் நினைக்கக்கூடிய அந்த உடல் சுகத்தை தரக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படின்ற பயம். ஐயோ எனக்கு உள்ளதெல்லாம் போயிருமோ, நான் அனுபவிக்கணும்னு நினைச்ச ஆசைகள் எல்லாம் போயிருமோ, தன்னலம், தன்முனைப்பு, எந்த இடத்துல இருந்தாலும் நான் தான் மையமாக இருக்கணும்ன்ற நினைப்பு ஏஐ தோல்மையில வந்தா நடக்கவே நடக்காது. என்ன பண்ணினாலும் சரிதான், எவ்வளவு தலைகளை நின்று தண்ணி குடிச்சாலும் சரிதான், இங்க ஈகோ வேலை செய்யவே செய்யாது. அறிவு சார்ந்த ஆணவம், நான் எவ்வளவுதான் புக்கை படிச்சு என்னதான் பண்ணினாலும் சரிதான், அது என்னுடைய வளர்ச்சிக்கு உதவுமே தவிர்த்து ஏஐ மீட்டிங்ல நான் ஒரு தனிப்பட்ட முறையில தலையில பின்னால ஒரு ஒளிவட்டத்தை வச்சுக்கிட்டு வலம் வர்ற ஒரு புனிதனாக யாராச்சும் சில பேர் திடீர்னு சொல்லுவாங்க குருஜி 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 குருஜின்னு பெருசா ஏத்தி விடுவாங்க. அதெல்லாம் சும்மா. நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அச்சம், தன்னலம், தன்முனைப்பு, அறிவு சார்ந்த ஆணவம். இந்த அறிவு சார்ந்த ஆணவம் ஒரு குடிநோயாளிக்குமே உள்ள ஒரு பெரிய விஷயம். நான் பாத்தியா திருக்குறளை படிச்சிருக்கிறேன், திருமந்திரத்தை படிச்சிருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு திறமை வாய்ந்தவன் அப்படின்ற அறிவு சார்ந்த ஆணவம். இதனால மட்டும்தான் என்னுடைய ஆழ்மன அமைதி, உள்ள சமநிலை பாதிப்புக்கு ஆளாகுது அப்படின்றது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இந்த தடைகளை நீக்கலைன்னா என்னால ஆழ்மன அமைதி அடைகிறது, உள்ள சமநிலை அடைகிறது, நிம்மதி அடைகிறது, நிறைவு அடைகிறது சாத்தியப்படவே படாது. நிகழக்கூடிய நிகழ்காலத்துல கணத்துக்கு கணம் கவனம் செலுத்தி மீண்டு வர வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு சிந்தனை சொல்லுது. அழகா சொல்லியிருக்காங்க, கணத்துக்கு கணம் நிகழும் நிகழ்காலத்துல கவனத்தை செலுத்தி மீண்டு வர வேண்டும் அப்படின்னு இன்றைய சிந்தனை நமக்கு நினைவூட்டுது. The new life of sobriety we are learning to live in AA is slowly growing on us, and we are beginning to get some of that deep peace of mind and serenity we never thought were possible. இதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரி. நியூ லைஃப் ஆஃப் sobriety, தோழமையில நாம வாழ கற்றுக்கொள்ளக்கூடிய உடல் நிதானமும் மன தெளிவும் கலந்த வாழ்க்கை நமக்குள்ளார மென்மையாக மெல்ல 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 வளர்ந்து வருகின்றது. அடையவே முடியாது அப்படின்னு கருதி இருந்த ஆழ்மன அமைதியையும் உள்ள சமநிலையையும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 நாம அடைய ஆரம்பித்திருந்தோம். ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்ட், உள்ள சமநிலைன்னா என்னன்னே தெரியாது. அமைதியா வாழ்ந்ததே கிடையாது. நேரத்துல குழப்பம், படபடப்பு, எப்ப பார்த்தாலும் நான் அப்படின்ற ஆணவம், அறிவு சார்ந்த ஆணவம் இதெல்லாம் வந்த உடனே 2 மாசத்துல 3 மாசத்துல 1 வருஷத்துல 2 வருஷத்துல போயிருமா என்ன? ரொம்ப கஷ்டம். ஸோ
ஆனா தோழமையில் நாம் வாழ கற்றுக்கொள்ளும் மனத்தெளிவுடனான உடல் நிதானத்துடனான வாழ்க்கை நம்மில் மென்மையாக வளர்ந்து வருகின்றது. அடையவே முடியாது என்று நாம் கருதி இருந்த ஆழ்மன அமைதியையும் உள்ள சமநிலையையும் நாம் அறிய ஆரம்பித்திருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுது. The new life of sobriety we are learning to live in AA is slowly growing in us and we are beginning to get some deep peace of mind and serenity we thought were never possible. ஆழ்மன அமைதியும் உள்ள சமநிலையும் நிம்மதியும் நிறைவும் வெகுவாக சாத்தியப்படக்கூடிய ஒன்றுதான் அப்படின்ற உணர்வு ஒரு நாள்ல வரல. படிப்படியாக படிப்படியாக மெல்ல 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 மீட்டிங்ல வர ஆரம்பிச்சது. அப்பதான் நான் சும்மா உட்கார்ந்து மீட்டிங்ல கதை கேட்கறதுக்கு வேடிக்கை பாக்குறதுக்கு வர்றதுன்னு இல்லாம இங்க வாழக்கூடிய சில மனிதர்களுடைய முகத்தை பார்த்தேன். 100 பேருக்கு ஒருத்தர் தான், 100 பேருக்கு ஒருத்தர் 2 பேர் தான். மிச்சம் 98 பேர்ல நான் அதை பார்க்கல. அந்த 100 பேர்ல ஒருத்தர் 2 பேருக்கு யார் யார் இந்த 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றாங்களோ அவங்க முகத்துல தெளிவாக ஒரு மன நிம்மதி எழுதி ஒட்டியிருக்கும். கவலை இல்லாம, பயம் இல்லாம, கோவப்படாம, பொறாமப்படாம, சந்தேகப்படாம, கெட்ட வார்த்தை பேசாம, எடுத்தெறிஞ்சு பேசாம வாழக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட மனிதர்கள் இங்க நான் பார்த்தேன். அவங்களுடைய மன நிறைவு மெல்ல மெல்ல என்னையும் ஊடுருவ ஆரம்பிச்சது அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றாங்க. மனசுல படர்ந்து இருந்த சந்தேகம் ஒரு நாள்ல மறையவே இல்லை. எனக்கெல்லாம் எப்படியா ஆழ்மன அமைதியும் உள்ள சமநிலையும் நிம்மதியும் நிறைவும் வரும்? நான் செஞ்ச கூத்துக்கு எனக்கெல்லாம் இது வர்றது சாத்தியமா அப்படின்ற சந்தேகம் என் மனசுல நிறைஞ்சு இருந்துச்சு. இவ்வளவு தப்பு செய்த என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி என்பது ஏது ஏது முடியாது முடியாது முடியாது. ரத்த கண்ணீர்ல எம்.ஆர். ராதா பாடுற பாட்டு, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது ஏது, முடியாது முடியாது முடியாது. எனக்கெல்லாம் அது முடியாது. நிம்மதின்றது எனக்கு கிடைக்காது, மன அமைதின்றது எனக்கு கிடைக்காது. இதுதான் தோழமையில இணைஞ்ச முதல் நாள்ல எனக்குள்ளார இருந்த மனநிலை. பாவி இவனை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் வரை இறக்க வைக்காதே. பாவி இவனை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் வரை இறக்க வைக்காதே. பாவத்திற்கு கூலிதனை நிறுத்தி வைக்காதே, இவனை போல் பாவிதனை இனியேனும் படைத்து வைக்காதே. அதாவது அந்த கில்ட்டோட உச்சத்துல எழுதப்பட்ட பாட்டு இது. இதுதான் தோழமையில நான் அடைஞ்ச முதல் நாள்ல இருந்த மனநிலை. நான் உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன். பாவி இவனை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் வரை இறக்க வைக்காதே. பாவத்திற்கு கூலிதனை நிறுத்தி வைக்காதே, இவனை போல் பாவிதனை இனிமேலும் படைத்து வைக்காதே. வஞ்சகனின் உடம்பெல்லாம் வாதம் வர வேண்டாமோ, வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூலம் மூலம் வர வேண்டாமோ, காலழி கையழி காரி துப்ப வேண்டாம், காடு செல்ல வேண்டாமோ, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ. இப்படித்தான் அப்படியே குற்ற உணர்ச்சியில வெளியே காட்டுறது கிடையாது. வெளியே என்னமோ நான் பாட்டுக்கு பெரிய பயங்கரமா டிரான்ஸ்லேட் பண்ணி டெய்லி ரிஃப்ளெக்ஷனை படிக்கிற மாதிரியும் எல்லாத்துக்கும் இது பண்ற மாதிரி தான் வெளி வேஷம். இது மனசுக்குள்ளார இருந்த மனநிலை. கோடி வகை நோய் கடையா, சாகும் வரை அளவிடையா, இப்பிறவி முடிவதற்குள் இவன் கணக்கை முடித்திடையா. கடவுள்கிட்ட உள்ளுக்குள்ளார இப்படித்தான் மனசு சிந்திக்குது. ஆனா வெளியே வேற ஒரு வேஷம், வெளியே வேற ஒரு வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த மனநிலையில தோழமையில இணைந்த நான் என் மனநிலையில தோழமையில பயணிக்க 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 காலத்தின் ஓட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு நாள்ல மாறல. நிறைய நண்பர்களுடைய பகிர்வுல நான் பாக்குறதெல்லாம் இதேதான். இவ்வளவு தப்பு செய்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி ஏது, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில நிம்மதி ஏது, எனக்கு வாழ்றதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு அசிங்கம் அவமானம் இதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு காலத்தை போக்கிட்டு இருந்த எனக்கு தோழமையில இணைஞ்ச போது இருந்த மனநிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தின் ஓட்டத்துல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. At first we doubted that this could not happen. இது எப்படி நடக்கும்? எனக்கு நான் மாட்டுக்கு வந்தனா
கொஞ்ச நேரம் குடிச்ச காலத்துல இருந்த மாதிரி ஊர் சுத்திட்டு வெறுமனே ஏதாச்சும் ஒரு புலம்புன்னு புலம்பிட்டு பொழுத போக்கிட்டு நேரம் வர்றப்ப போய் சேர்ந்துட வேண்டியதான், அவ்வளவுதான். நமக்கெல்லாம் எங்க வாழ்க்கை ஏது? At first we doubted that this could happen to us, but after some considerable length of time in AA, looking at the happy faces around us, we knew that somehow it is happening to us. இது இன்னைக்கு சிந்தனையோட 2வது வரி. மறுபடியும் ஆங்கிலத்துல படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல சொல்றேன். At first we doubted that this could happen to us, but after some considerable length of time, ஒரே நாள்ல இல்ல, after some considerable length of time in AA, looking at the happy faces around us, உண்மையான சந்தோஷத்தோட மின்னக்கூடிய மிளறக்கூடிய முகங்களை நாம பாக்குற நேரத்துல we know that somehow it will also happen to us. ஆரம்பத்துல என்னுடைய ஆழ்மன அமைதியுடனும் உள்ள சமநிலையுடனும் வாழவே முடியாது அப்படின்ற ஐயம், வாழவே முடியாது அப்படின்ற சந்தேகம் ஆழமாக எனக்குள்ளார இருக்கத்தான் செஞ்சுது. 14/2/1997 அன்னைக்கெல்லாம் என்னால வாழ முடியாது, கடைசி வரைக்கும் புலம்பி 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 புலங்கி சாவுறதுதான் என் வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில என்னை சுத்தி வாழக்கூடிய சில மனிதர்கள் அகமகிழ்வோட, அக்களிப்போட, மகிழ்ச்சியோட, மன அமைதியோட, உள்ள சமநிலையோட வாழ்றத கண்ணால பாக்குறேன். என்னடா இது, என்னைய மாதிரி வாழ்ந்தேன்னு சொல்றாங்க, இவ்வளவு அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, எப்படி இது எப்படி? Seeing some happy faces around us, we knew that somehow it will also happen to us. நமக்கும் இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை அப்பதான் வர ஆரம்பிச்சது. Seeing is believing, பார்ப்பதுதான் நம்புவது. பில் அப்படி இந்த வார்த்தை அடிக்கடி உபயோகிப்பாரு. Seeing is believing. பார்க்காம எப்படி நம்புறது? இப்ப கண்ணால பாக்குறல்ல, AA ஃபெலோஷிப்ல வந்த உடனே பாக்குறல்ல, எத்தனை பேரு, 1 2 எவ்வளவு பேரு, பில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேரு சந்தோஷமா வாழ்றத நீ பாக்குறல்ல. சோ கண்ணால கண்டத நான் நம்ப ஆரம்பிச்சேன். அந்த கண்ணால நான் கண்ட காட்சி நம்பிக்கையை வந்தடைய எனக்கு உதவிச்சுது அப்படின்றது மறுக்க முடியாது. Seeing happy faces around us, we know that somehow attaining peace of mind and serenity is possible. அடையவே முடியாது அப்படின்னு தோணுன ஒண்ணு இல்ல இதையும் அடையக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒண்ணும் பெரிய கம்ப சூத்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த இதை நாம அடையலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்னை சுத்தி மகிழ்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு தோழமை குழுமத்தை பாக்குறப்ப எனக்கு கிடைச்சது. கண்டிப்பா கிடைச்சது. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக அன்றாடம் வாழ முயற்சிப்பவர்கள் வாழ்க்கையில மன அமைதியும், உள்ள சமநிலையும், நிம்மதி, நிறைவும் கண்டிப்பாக ஊடுருவி போகும். சத்தியம், இது சத்தியம். எல்லாம் வல்ல இறைவனானே சொல்ல போவது யாவையும் உண்மை, சத்தியம், இது சத்தியம். தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக அன்றாடம் வாழ்பவர்கள், வாழ வாழ்பவர்கள்னு கூட வேண்டாம், வாழ முயற்சிப்பவர்கள் வாழ்க்கையில மன அமைதியும், உள்ள சமநிலையும், நிம்மதியும், நிறைவும் கண்டிப்பாக ஊடுருவி செல்லும். இது தவிர்க்கவே இயலாதது. இதுதான் இன்னைக்கு சிந்தனையோடைய 3வது வரி. இன்ஃபேக்ட் it cannot help happening to anyone who takes the AA program seriously day by day. ஒரு நாள் அடிப்படையில AA ப்ரோக்ராம், தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படை செயல் திட்டத்தை சீரியஸா எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப எனக்குள்ளார நிம்மதியும் நிறைவும் ஊடுருவி போறது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வா மாறும். ஆனா என்ன செய்யணும்? நானு என் பங்குல தோழமை பரிந்துரைக்கக்கூடிய இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்ந்தா இது கிடைக்கும்னு நம்பி செயல்படணும். Can I see my own happiness reflected in the face of others? மிக அர்த்தமுள்ள ஆழமான கேள்வி. Can I see my own happiness reflected in the faces of others? என்னை சுத்தி வாழக்கூடிய என்னுடைய சக மனிதர்களின் முகங்களில்
என்னுடைய சொந்த மகிழ்ச்சி பிரதிபலிப்பதை என்னால் காண முடிகின்றதா? மறுபடியும் இத கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க நண்பரே. சும்மா அழகான வார்த்தை. என் சக மனிதர்களின் முகங்களில் என் சொந்த மகிழ்ச்சி, எனக்குள்ளார நான் கொண்டிருக்கிற மகிழ்ச்சி பிரதிபலிக்கிறத என்னால பார்க்க முடியுதா? ரிஃப்ளெக்ட் ஆகுறத என்னால பார்க்க முடியுதா? ரொம்ப எல்லாம் போக வேண்டாம். உன்னுடைய பொண்டாட்டி முகத்தை எடுத்துக்கோ. உன் பொண்டாட்டி முகத்தை பாரு. அவங்க முகத்துல ஒரு பொலிவு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி பிரதிபலிக்கிறத உன்னால பார்க்க முடியுதா? இல்லைன்னா நீ தியானத்துக்கு கடந்து போ. இல்லைன்னா நீ தியானத்துக்கு கடந்து போ. இல்ல நீ இன்னும் உனக்குள்ளார மறுபடியும் அந்த பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் வரை இறக்க வைக்காதேன்னு புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருப்பார். ஒரு நண்பர்கள் நான் பார்த்திருக்கிறேன். 35 வருஷம் கழிச்சும் பொண்டாட்டி கூட சேராம மறுபடியும் கடைசி வரைக்கும் புலம்பிட்டு இருக்கிற நண்பர்களையும் நான் பாக்குறேன். புலம்பு புலம்பு, ஓம் புலம்பு ஏன் புலம்பு இல்ல, உலக புலம்பு, உலக அட்வைஸ், உலக சஜஷன். என்னை சுத்தி வாழ்ற மனிதர்கள் என்கிட்ட வர்றப்ப ஏன் மனசுக்குள்ளார இருக்கிற சந்தோஷம் அவங்க மனசுல பிரதிபலிக்குதா? என்னைய என் கூட ஒருத்தர் பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு போனை வைக்கிறப்ப அவரு என்ன சூழ்நிலையில வாழ்றவளா இருக்கலாம், பொண்டாட்டியை பிரிஞ்சு வாழ்றவளா இருக்கலாம், வேலை இல்லாம வாழ்றவரா இருக்கலாம், யாராக இருக்கலாம், எனக்கு உள்ளார இருக்கக்கூடிய சந்தோஷம் அவர் முகத்துல பிரதிபலிக்கிறத என்னால பார்க்க முடியுதா? பார்க்க முடியலன்னா நீ ஏதோ தப்பு செய்யறன்னு அர்த்தம். நீ சரியா புரிஞ்சு கொள்ளலன்னு அர்த்தம். அப்ப நீ சரியா புரிஞ்சு கொண்டு உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன அமைதி மக்தி அடுத்தவங்க மனசுல முகத்துல பிரதிபலிக்கிறத பார்க்க முடியலன்னா இன்னைக்கான தியானத்துக்கு கடந்து போ. இறைவர் பேராற்றல் விண்ணகத்தில் உள்ளார், கைலாசத்துல இருக்காரு, வைகுந்தத்துல இருக்காரு, சொர்க்கத்துல இருக்காரு. ஆனா அந்த கைலாசமும் வைகுந்தமும் விண்ணகமும் சொர்க்கமும் எனக்குள்ளார இருக்கு. நேற்றுக்கு சொன்ன கருத்தை இன்னைக்கு தியானத்துடைய முதல் வரியாக எழுதியிருக்கிறாங்க. இறையருள் பேராற்றல் விண்ணகத்தில் உள்ளது, ஆனால் அந்த விண்ணகம் எனக்குள்ளார உள்ளது. இறையருள் பேராற்றல் எனக்குள்ளார அருவமாக மறைவாக உள்ள இருந்து என்னை இயக்குவதால் அவருடைய பிரசன்னம் என்னுடைய மரண நாள் மட்டும், இறுதி பரியந்தம் மட்டும் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை ஒருபோதும் கை நெகிழ்ந்து கைவிடுவதே கிடையாது. இதை நீ நம்புறியா? இதை நீ நம்புறியா? ரொம்ப ஆழமான சிந்தனைய நீ யோசிச்சு பாரு. கடவுள் எங்க இருக்காரு? விண்ணகத்துல இருக்காரு, சொர்க்கத்துல இருக்காரு, கைலாசத்துல இருக்காரு, வைகுந்தத்துல இருக்காரு. எல்லா மதமும் என்னமோ ஒரு இடத்துல அவர் இருக்காருன்னு சொல்லுது. ஆனா கடவுள் குடியிருக்கிற இடம் எங்க இருக்கு? எனக்குள்ளார இருக்கு, எனக்குள்ளார இருக்கு, எனக்குள்ளார இருக்கு. கடவுள் இறையர் பேராற்றல் ஆண்டவர், அவருக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோ, எனக்குள்ளார அருவமாக மறைவாக இருந்து என்னை இயக்குவதால் அவருடைய பிரசன்ஸ் என் கூடவே இருந்துட்டு இருக்கு, என் கூடவே இருந்துட்டு இருக்கு. நான் சாகுற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். நான் செத்து போற அன்னைக்குதான் இறைவன் என்னை விட்டு பிரிவாரு. நான் மரண நாள் வரைக்கும் கடவுள் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் கை நிகழ்ந்து கைவிடுவதே கிடையாது. இதுதான் இன்னைக்கு தியானத்துடைய முதல் வரி. God never withholds his presence from me. God never withholds his presence from me. நான் இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை இப்படிதான் பாத்துக்கிறேன். கடவுள் எங்கேயோ இருந்து என்ன கையை பிடிச்சிட்டு இல்ல, எங்கேயோ எனக்கு தெரியாத விண்ணகத்துல அங்க இங்க ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அவர் என்னை கையை பிடிச்சிட்டு இல்ல, எனக்குள்ளார இருந்து, எனக்குள்ளார இருந்து, எனக்குள்ளார உயிராக, ஆன்மாவாக, ஆற்றலாக, சக்தியாக, பராசக்தியாக எனக்குள்ளார இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்றார். அவர் என்னை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை. God never withholds his presence from me. இறைவனது பிரசன்னம் என்னிலிருந்து வெளியே விலகி இருக்கும் ஒன்று அல்ல. The presence of God is not something which is away from me. இங்கதான் பிரச்சனையே உண்டாகுது, இங்கதான் பிரச்சனையே உண்டாகுது. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, ஒருபோதும் என்னை கை நிகழ்வதில்லை, கைவிடுவதில்லை அப்படின்ற வார்த்தை நான் எங்கேயோ இருந்துட்டு இருக்கிறாரு, அங்கிருந்து என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
அப்படின்னு நான் நினைக்கிறேனே ஒழிஞ்சு, எனக்குள்ளார அவர் இருந்து என்ன இயக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு பணிஞ்சு நான் செயல்படணும் அப்படின்னு ஒரு நாள் நான் சிந்திச்சது கிடையாது, ஏஐ தோழமைக்கு வர்ற வரைக்கும். இறையருள் பேராற்றலது பிரசன்னம் என்னில் இருந்து விலகி வெளியே இருக்கும் ஒன்று அல்ல, மாறாக என்னை விட்டு ஒரு கணம் கூட, ஒரு வினாடி கூட கிடையாது. அதுக்கும் ஒரு வினாடிய 10 100 பிரிச்சா இருக்கக்கூடிய அந்த அளவு நேரம் கூட அவர் என்னை விட்டு விலகுறதே கிடையாது. ஆனா உள்ளாரே இருந்து என்னை விட்டு விலகாமல் எனக்குள்ளாரே நிலைத்து இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்றது இறையருள் பேராற்றல். அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய அந்த இறையருள் பேராற்றல். அந்த இறையருள் பேராற்றலுடைய தன்மையை 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஓம்னி பொட்டன்ட், ஓம்னி பிரசன்ட், ஓம்னி சியன்ட். ஓம்னி பொட்டன்ட் என்றால் எல்லாம் வல்லது, எல்லாம் வல்லது, எல்லாம் வல்லது. பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பேராற்றல், பிரபஞ்ச இயக்க பேராற்றல், இறை அருள் பேராற்றல். ஓம்னி பொட்டன்ட், எல்லாம் வல்லது, எல்லாம் வல்லது. ஓம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தது, நீக்கமர நிறைந்துள்ளது. ஒரு அணு முதற்கொண்டு விட்டு விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறது. ஓம்னி பிரசன்ட். ஓம்னிசியன்ட், ஓம்னிசியன்ட், எல்லாம் அறிந்தது. அவர் அறியாம எனக்குள்ளார ஒரு சிந்தனை கூட நான் சிந்திக்க முடியாது. அவர் அறியாம ஒரு சிந்தனை கூட சிந்திக்க முடியாது. நான் ஒரு இடத்துல ஒரு சினிமா கம்பெனில வேலை பார்த்தேன். சினிமா கம்பெனில அசிஸ்டன்ட் டைரக்டரா போய் நம்ம பெரிய டைரக்டரா மாறிடணும்னு நான் சொல்றது. இது 1980. அப்பெல்லாம் அப்பதான் 79 80 தான் பாக்கியராஜ், பாரதி ராஜா இவங்க எல்லாம் பெரிய பெரிய டைரக்டரா வந்துட்டு இருந்த நேரம். நம்மளும் பாக்கியராஜ், பாரதி ராஜா மாதிரி பெரிய டைரக்டரா வந்துடணும் அப்படின்னு சினிமாவை பார்த்து பார்த்து ஃப்ரேம், கதை வசனம், திரைக்கதை இதெல்லாம் எழுதுறது, அதுல இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கம்பெனில போய் சேர்ந்தேன். இந்த திரைப்பட கம்பெனிகள்ல பாத்தீங்கன்னா சரிதான், உலகத்துல இருக்கிற ரூம்ல எல்லாம் விட பெரிய ரூமா பூஜை ரூம் வச்சிருப்பாங்க. பூஜை ரூம்ல எல்லாரையும் கொண்டாந்து வச்சுப்பாங்க, எல்லா கடவுளையும் கொண்டாந்து வச்சுப்பாங்க. நான் ஒரு நண்பர் வீட்டுல போனா சரிதான், பில்டபிள்யூ டாக்டர் பா படத்தையும் கொண்டே கடவுளா உள்ள வச்சிருக்காங்க. அப்போ உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம். ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கப்ப ஒரு 15 பேர் 20 பேர் உட்காந்து டைரக்டர், கதாசிரியர் எல்லாம் ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சில நேரங்கள்ல ரொம்ப படுக்கை அறை காட்சிகள், அர்ப்பணிப்பு காட்சிகள், நுணுக்கமான காதல் காட்சிகள், இதெல்லாம் பத்தி பேசின உடனே தயாரிப்பாளருக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். எந்த பூஜை ரூம் கதவை மூடியா, கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, கதவை மூடு, கதவை மூடு. இந்த டிஸ்கஷன் எல்லாம் கடவுளுடைய பிரசன்ஸ்ல நடக்க கூடாது. எவ்வளவு கிறுக்கனா இருக்காங்கன்றது இப்பதான் புரியுது. அப்போ ஓம்னிசியன்ட், இறைவன் அறியாதது எதுவுமே கிடையாது, இறைவன் அறியாதது எதுவுமே கிடையாது, இறைவன் இல்லாத இடமே கிடையாது, இறைவனால முடியாதது எதுவுமே கிடையாது. அனைத்து உயிர்களுக்குள்ளும், அனைத்து உயிர்களுக்குள்ளும் நிலைத்திருப்பது இறைவன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கூட சொல்லல, எல்லா உயிர்களுக்கும், உயிர் உள்ள எல்லாத்துக்கும் பிறப்புன்றது ஒண்ணுதான். The good orderly direction of God never withholds his presence from me. ஒரு நாளும் தன்னுடைய பிரசன்னத்தை என்கிட்ட இருந்து விலக்கி கொள்றதே கிடையாது. இதுல கவனத்தை குவிச்சு ஆழமா சிந்திச்சு பாரு. இப்போ கடவுள் அறியாம நீ ஒரு தப்பு செய்யவே முடியாது. உன் மனசுக்கு நல்லாவே தெரியும் தப்பு செய்யறோம்னு. இப்போ உன் மனசுக்கு தப்பு செய்யறோம்னு தெரிஞ்சா அது கடவுளுக்கும் தெரிஞ்ச தப்பு தானே. தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். கடவுள் உன்னை சுட வேண்டாம். நீ கடவுள் பூஜை ரூமை பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து கற்பழிப்பு காட்சியை டிஸ்கஸ் பண்ணா கடவுளுக்கு தெரியாம போயிடுமா என்ன? இறையருள் பேராற்றல் சதா சர்வ காலம் ஒரு கணம் கூட என்னை விட்டு விலகாமல் இருப்பதால் எனக்கு இறையருள் பேராற்றல் உண்மையான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் காட்டப்படுவது ஒரு கணம் கூட நிற்கவே நிற்காது. இல்லதானே? உண்மைதானே? இது இதனுடைய பிரசன்னம் ஒரு நாள் என்னை விட்டு விலகிறது கிடையாது, எனக்குள்ளார இருக்குது. அப்படின்னா இதனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலும் ஒரு கணம் கூட என்னை விட்டு விலகவே விலகாது தானே. அந்த குட் ஆர்டர்லி டைரக்ஷன், நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் எப்பொழுதும் எனக்கு காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் தான் அதை கேட்காம விலகி போறேன். நான் தான் கோவப்படுறேன், நான் தான் பயப்படுறேன், நான் தான் பொறாமப்படுறேன், நான் தான் காமவசப்படுறேன்.
என் மனசுதான் எல்லாம் பண்ணுது ஒழிஞ்சு நான் காம வசப்படுறேன் அப்படின்றது எனக்குள்ளார இருக்கக்கூடிய மனசாட்சிக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். வேண்டாண்டா, இதை செய்யாதடா அப்படின்னு எனக்கு எப்பவுமே வழிகாட்டி கொண்டே இருக்கும். சோ இறையருட் பேராற்றல் சதா சர்வ காலமும் ஒரு கணம் கூட என்னை விட்டு விலகாமல் இருப்பதால் எனக்கு இறையருட் பேராற்றல் உண்மையான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் வழங்கப்படுவது ஒரு கணம் கூட மறுக்கப்படவே மாட்டாது. God does not refuse to reveal more of his truth to us. உண்மை இது பொய் இது அப்படின்னு பிரிச்சு காட்டுறதுக்கு ஒரு நாளும் இறைவன் மறுக்கிறதே கிடையாது. God does not hold back his spirit from me. இறையருட் பேராற்றல் அவருடைய சர்வ வல்லமை ஒரு கணம் கூட எனக்கு மறுக்கப்படுவதே கிடையாது. எனக்கு இந்த செயலை செய்ய ஆற்றல் கிடையாது, என்னால இதை செய்ய முடியாது, என்னால குடிக்காம இருக்க முடியாது, என்னால இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் காட்டக்கூடிய பாதையில என்னால நடக்க முடியாது, அதுக்கு எனக்கு ஆற்றல் கிடையாது. இப்படிலாம் நீ சொன்னா நீ தியானத்தில் உள்ள இந்த வரியை யோசிச்சு பாரு. God does not hold back his spirit from me. இறையருட் பேராற்றல் அவருடைய சர்வ வல்லமைய, அவருடைய சர்வ ஆற்றலை, சர்வ சக்திய, பராசக்திய ஒரு கணம் கூட எனக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறதே கிடையாது. நான் தான் பெற்றுக்கொள்ள மறுக்கிறேன். God does not withhold his strength that I need. நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்றி வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய சக்தியை, ஆற்றலை ஒருபோதும் மறுப்பதில்லை. இந்த 4 விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். பிரசன்ஸ், ட்ரூத், பவர், ஸ்ட்ரெங்க். பிரசன்னம் உண்மை, ஆற்றல், சக்தி. இறைவனுடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகிறதே கிடையாது, எனக்குள்ளாரே இருக்குது. அப்போ அவர் உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் உண்மையின்படி செயல்படுவதற்கான ஆற்றலையும் சக்தியும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மறுப்பது யாரு? மறுப்பது யாரு? இந்த மீட்டிங் எல்லாம் வேண்டான்னு போறது யாரு? எனக்கு சும்மா உட்காந்து சொரிஞ்சு விடுற மீட்டிங் போதும் அப்படின்னு போறது யாரு? ஆனாச்சும் எனக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னு போறது யாரு? நீ தானே போற, நீ தானே போற. God promises his presence. God's presence, truth, guidance and strength is always available to me. Not always also, அதையும் தாண்டி always immediately available to us. கேட்கிற நேரத்துல எல்லாம் கிடைக்கக்கூடியது, கேட்கிற நேரத்துல தான் கிடைக்கக்கூடியது. நான் கேட்க மாட்டேனே, நான் கேட்க மாட்டேனே. பெற எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் இறையருட் பேராற்றலை பெற எது தடையாக உள்ளது? எது தடையாக இருக்குது? யோசிச்சு பாரு, எது தடையாக இருக்குது? கண்களை மூடி தியானிச்சு பாரு. உன்னுடைய தன்னலம், உன்னுடைய தன்முனைப்பு, அறிவு சார்ந்த ஆணவம், தற்பெருமை, தன்முனைப்பு, பயம், அச்சம், பேராசை, பொறாமை, சந்தேகம், பொருள் சார்ந்த ஈர்ப்பு, இதெல்லாம் தானே எனக்குள்ளார இறையருட் பேராற்றலை உணர்வதற்கான தடைகள். இந்த தடைகளை அகற்றுவதற்கான வழிதான 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். அப்ப I must get rid of these blocks and let God's spirit come in. இந்த தடைகளை எல்லாம் அகற்றி இறை ஆற்றல் எனக்குள்ளார ஊடுருவி என்னைய பாதுகாக்கிறதுக்கு நான் எப்பவுமே என்னை திறந்து வச்சுக்கணுமா வேண்டாமா? இறையருட் பேராற்றலுக்கு பணிந்து பணிவுடன் செயல்படுபவர்களுக்கு நன்மைகள் நிகழாம இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ என் வாழ்க்கையில நன்மைகள் நிகழல, தீமைகள் நிகழுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் இறைவனுக்கு பணிந்து செயல்படாத ஒரே ஒரு காரணம் தானே ஒழிஞ்சு அதுக்கு வேற எந்த மனுஷனோ சூழ்நிலையோ காரணமாக இருக்க முடியவே முடியாது அப்படின்றத நீ இன்னைக்கு தியானத்துல கண்ணை மூடி உறுதியாக ஒரு நேரம் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாரு. எஞ்சி மன்றாடி கேட்கறது மாதிரி கேட்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு இப்படியே அடுத்தவன் மேல பழி போட்டுட்டு, சூழ்நிலைகள் மேல பழி போட்டுட்டு, நான் வாழ்றதுக்கு காரணம் இது அது அன்னாரு இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க போற? அதான் எப்பவுமே உனக்கு வழங்குறதுக்கு இறையருட் பேராற்றலுடைய பிரசன்னம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. அவருடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. அந்த வழிகாட்டுதல் வாழ தேவைப்படக்கூடிய ஆற்றல் சக்தி எப்பவுமே இருந்துட்டே இருக்குது. ஆனா அந்த ஆற்றலையும் சக்தியும் பெற்றுக்கொள்றதுக்கு தடையாக இருக்கிறது என்னது?
உன்னுடைய தன்னலம், தன்முனைப்பு, அறிவு சார்ந்த ஆணவம், தற்பெருமை, பயம், அச்சம், கோபம், பொறாமை, சந்தேகம், காமம், ஆணவம், கலிகிடக்கம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, ஆத்திரம், எரிச்சல். நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னைய பாஸ்டர்ட்னு சொல்லிட்டாங்க. அந்த கோபம் அவனை அழிக்காது, ஒன்னே அழிச்சிட்டு இருக்கு. பொருள் சார்ந்த ஈர்ப்பு, இதுதான் எனக்குள்ளார இருக்கக்கூடிய கடவுளை உணர்வதற்கு மிகப்பெரிய தடைகளாக அமைகின்றன. I must get rid of these blocks and let God's spirit to come in. இறையர் பேராற்றலுக்கு பணிந்து பணிவுடன் செயல்படுபவர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நிகழப் போறது நிச்சயம், சர்வ நிச்சயம், சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆனா எங்கேயும் நெக்குமர நிறைஞ்சிருக்கிற இறையர் பேராற்றலை நான் உபயோகப்படுத்திக் கொள்ளாம, நாடி தேடி போய் உபயோகப்படுத்திக் கொள்ளாம, பயன்படுத்திக் கொள்ளாம, சூழ்நிலைகள் மேலையும் மனிதர்கள் மேலையும் குறை சொல்லிட்டே உட்கார்ந்து இருந்தா பெரும்பாலான நேரங்கள்ல மேல குழுக்கள் மேல நண்பர்கள் மேல, சூழ்நிலைகள் மேல, நாட்டு மேல, அரசியல் மேல, அது மேல, இது மேல இத்தனை வகையான தடைகள். இந்த தடைகளை எல்லாம் கடந்து நீ வர வேண்டாமா? சரி, தியானத்துல இத சொல்லிட்டாரு. தடைகளை கடந்து வர்றதற்கு ஒரு பிரார்த்தனையை போடு. I pray that I may remove all blocks that are keeping me from God. இறையர் பேராற்றலின் சக்தியை பெற எனக்குள் தடையாக இருக்கும் அனைத்தையும் அகற்ற நான் விருப்பமோட தயாராக இருக்க வேண்டும் என பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may let God come into my life with power. என் வாழ்வில் இறையர் பேராற்றல் ஆற்றலுடன் உட்புக நான் அனுமதிக்க வேண்டும் என ஆண்டவா உண்மை பணியோட வேண்டிக் கொள்கின்றோம். ரொம்ப அழகான பிரேயரோட இன்னைக்கு சிந்தனையை முடிச்சிருக்காங்க. இன்றைய சிந்தனையை மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துல குயிக்காக நம்ம யோசிச்சு பார்ப்போம். யாருமே குடிச்ச அன்னைக்கே குடிநோயாளியாக மாறுறது கிடையாது. படிப்படியாக அடிமட்டங்களுக்கு மேல அடிமட்டங்களை தொட்டு 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 ஏதோ ஒரு காலகட்டத்துல கண்ணுக்கு புலப்படாத அந்த இன்விசிபிள் லைனை, அந்த கோட்டை கடந்து குடிகார நிலையில இருந்து குடிநோயாளி நிலைக்கு வந்துடும். தோழமையில வந்து இணைஞ்ச நேரத்துல எல்லாரும் ஏதோ ஒரு அடிமட்டத்துல இருந்து தப்பி பொழைக்க மாட்டோமா அப்படின்ற எண்ணத்தோடதான் ஃபெலோஷிப்ல வந்து இணையிறோம். அந்த இணைஞ்ச அடுத்த நாளே எல்லாரும் அப்படியே உள்ள சமநிலை, ஆன்மீக விழிப்புணர்வு அதை அடைஞ்சிறது முடியவே முடியாது. படிப்படியான வளர்ச்சி தான். The new life of sobriety we are learning to live in AA is slowly growing in us, and we are beginning to get some of that deep peace of mind and serenity we never thought were possible. இவங்க வாழ்ற வாழ்க்கையில எப்படியா நான் வாழ முடியும்? இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம்லாம் என்னுடைய சக்திக்கு எங்கேயோ தாண்டி இருக்க, இதையெல்லாம் எப்படி வாழ முடியும்? ஆனால் தோழமையில என்ன சுத்தி வாழக்கூடிய மனிதர்களுடைய மகிழ்ச்சியான முகங்கள்ல ஏதோ ஒரு மாற்றத்தை பாக்குறேன். ஆனா ஏன் மாற்றம் என்ன இருக்கு? என்னுடைய மனநிலை என்ன இருக்கு? புலம்பலா இருக்குது. புலம்புறேன். புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது ஏது? முடியாது. நான்லாம் செத்து சுண்ணாம்பாய் போயிடணும், புலம்பி சாகிறதுக்கே பிறந்தவன். எனக்கெல்லாம் அமைதி, நிம்மதி, நிறைவு, ஆன்மீக விழிப்புணர்வு இதெல்லாம் சும்மா கதை விடாதீங்கயா. ஏல வந்து என்னமோ சும்மா பேசணும்னு பேசிட்டு அலையாதீங்க. பாவி இவனை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீர்முறை இறக்க வைக்காதே, பாவத்திற்கு கூலிதனை நிறுத்தி வைக்காதே, இவனை போல் பாவிதனை இனியேனும் படைத்து வைக்காதே. இதுதான் என்னுடைய மனநிலையாக இருந்தது. இதெல்லாம் நோய் வரணும், மூளை வரணும், காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ. என்ன நானே காரி துப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன் மீட்டிங்ல. என்ன நானே காரி துப்பிட்டே உட்கார்ந்துருக்கேன். ஒரு நாள்ல 2 நாள்ல வருஷ காலமாக. ஒப்பரேட்டி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் சொல்றேன். 40 வருஷம் கழிச்சு இன்னும் என்ன நானே காரி துப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன். இந்த மனநிலையில எவ்வளவு நாள் வாழ போற? என்னால வாழ முடியாது அப்படின்ற சந்தேகத்தாலதான் எப்படி இருக்கிற. I first doubted that this could not happen to me.
But after some considerable length of time in AA, looking at the happy faces around us, we know that somehow இந்த மன அமைதியும் நிம்மதியும் நிறைவும் பாசிபிள் தான் அப்படின்ற அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சுது. தலைமையில என்னாலும் ஆழ்மன அமைதியுடனும் உள்ள சமநிலையுடன் வாழ முடியும் அப்படின்ற சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சுது. எப்படி விலக ஆரம்பிச்சுது? seeing the happy faces around me. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கையாக அன்றாடம் வாழ முயற்சிப்பவர்கள் மன அமைதியை உள்ள தன்மையிலையும் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை தான் என்னையும் ஒரு அடி எடுத்து வைக்க வச்சுது. அடி எடுத்து வச்சிட்டியா? அந்த வாழ்க்கையை வாழ்றியா? இன்னைக்கான கேள்வி. Can I see my own happiness reflected in the faces of others? திரும்ப எழுதி வச்சுங்க எல்லாரும். Can I see my own happiness reflected in the faces of others? தமிழ்ல சொன்னா, என்னுடைய சக மனிதர்களின் முகங்களில், என்ன சுத்தி வாழக்கூடிய என்னுடைய சக மனிதர்களின் முகங்களில், என்னுடைய மனைவி, புள்ள, மருமக, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, இவங்க முகத்துல எல்லாம் என்னுடைய சொந்த மகிழ்ச்சி பிரதிபலிப்பதை என்னால காண முடிகிறதா? இல்ல 2 பேர் உட்கார்ந்துட்டா இந்த எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி தலைவரும் ஒருத்தர் முகத்துல வெளியே காட்டிக்கா உள்ளார அப்படியே குறுமிட்டு இருக்க மாதிரி இருக்கனா? என்னுடைய சக மனிதர்களின் முகங்களில் என் சொந்த மகிழ்ச்சி பிரதிபலிப்பதை என்னால காண முடிகிறதா? காண முடியலன்னா தியானத்துக்கு கடந்து போ. இறையர் பேராற்றல் விண்ணகத்தில் உள்ளது. அந்த விண்ணகம் எனக்குள்ளார உள்ளது. இறையர் பேராற்றல் கைலாச வைகுந்தம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு இல்ல. அந்த கைலாசமும் வைகுந்தமும் விண்ணகமும் சொர்க்கமும் ஏதோ ஒண்ணும் எனக்குள்ளாரதான் இருக்கு. இறைவன் இருக்கக்கூடிய இடம் எனக்குள்ளார. அப்ப எனக்குள்ளார இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ் என்னை விட்டு விலகவே செய்யாது. என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் என் கூட தான் இருக்க போறாரு. என்னை விட்டு விலக போறதே கிடையாது. என்னை கைவிட போறதே கிடையாது. அனைத்து உயிர்களுக்குள்ளும் நிலைத்து இருப்பவர் இறையர் பேராற்றல். He is omnipotent, omnipresent, omniscient. omnipotent என்றால் எல்லாம் வல்லவர். omnipresent என்றால் எங்கும் நிறைந்தவர், எங்கும் வியாபித்திருப்பவர். omniscient என்றால் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது. அப்போ என்னுடைய கான்சியன்ஸுக்கு எல்லாமே தெரியும். The good orderly direction of God never withholds his presence from us. The good orderly direction of God never withholds his guidance from us. The good orderly direction of God never hides his strength from me. So, presence, பிரசன்னம், truth, உண்மை, கைடன்ஸ், வழிகாட்டுதல், வழிகாட்டுதல் இன்று வாழ்வதற்கான சக்தி, இதையெல்லாம் எனக்கு ஒரு நாள் மறுக்கிறதே கிடையாது. நான் தான் மறுத்துட்டு இருக்கேன். அது எனக்குள்ளார இருந்துட்டே இருக்குது. ஆனா நான் அதை எடுத்து செயல்பட மறுத்துக்கிட்டே இருக்கிறேன். God's presence, truth, guidance, strength are immediately available to me. உடனே இப்ப என்ன கேட்டா இப்பவே பெற எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கும் இறையர் பேராற்றலை பெற எனக்குள்ளார தடையாக இருக்கிறது எது? தன்னலம், தன்முனைப்பு, அறிவு சார்ந்த ஆணவம், தற்பெருமை, பயம், அச்சம், பேராசை, பொருள் சார்ந்த ஈர்ப்பு, பொறாம, கோபம், ஆத்திரம், காமம். இதுதான் எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஆற்றலை, பிரசன்னத்தை உணர்வதற்கு, ஆற்றலை எடுத்து உபயோகிப்பதற்கு, நல்ல வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது எல்லாமே இதுதான். இது எல்லாத்தையும் நான் விட்டு ஒழிக்கணும். இதை விட்டு ஒழிக்கிறதுக்கான வழிதான 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். I must get rid of these blocks and let God spirit come in. இறையர் பேராற்றலுக்கு பணிவுடன் பணிந்து செயல்படுபவர்களுக்கு நல்லது நடக்கிறது சர்வ நிச்சயம். I pray that I may remove all blocks that are keeping me from God. So தியானத்துல நாம தெரிஞ்சு கொண்ட விஷயத்த நடைமுறை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரார்த்தனையை செய். இறையர் பேராற்றலின் சக்தியை பெற எனக்குள் தடையாக இருக்கும் அனைத்தையும், இதெல்லாம் தன்னலம், தன்முனைப்பு, அறிவு சார்ந்த ஆணவம், தற்பெருமை, பயம், அச்சம், பெறாம, எக்ஸெட்ரா 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 எல்லாத்தையும் இறைவன் அகற்றுவதற்கு முதல்ல நீ விருப்பத்தோட தயாராக இரு. அந்த விருப்பமும் தயார் நிலையும் வர வேணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டி பெற்றுக்கோ. I pray that I may let God come into my life with power. என் வாழ்க்கையில இறைவர் பேராற்றல் ஆற்றலோட சக்தியோட எனக்குள்ளார வர்றதற்கு
நான் அனுமதிக்க வேண்டும் என ஆண்டவனை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். மிக அழகான சிந்தனை, தியானம், பிரார்த்தனை. இன்றைய சிந்தனை படிக்கிறப்ப என் மனதை கடந்த இந்த சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக இறைவன பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். ஓவர் டு யூ, பிராங்க்லின்.